தற்போது கணினி தொடர்பில் அவதானத்துடன் இருங்கள். தற்போது உலகம் பூராகவும் கணினி வைரஸ் பரவி வருகின்றது. உலக சந்தையில் எரிபொருளின் விலை வீழ்ச்சி கண்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் தற்போது எரிபொருளின் விலை என்ன? இது தொடர்பான விரிவான தகவல்களுடன் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தற்போது ஆரம்பமாகின்றது. வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் மேலும் வீழ்ச்சி. நிவாரணம் வழங்குவதாயின் விலை மேலும் குறைவடைய வேண்டும் என்கிறார் பெட்ரோலிய வள அமைச்சர். கஹவத்தையில் சகோதரிகளின் மரணத்தை கொலை சம்பவமாக கருதி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. லண்டன் தேம்ஸ் பௌத்த விகாரையின் தேரருக்கு 7 வருட சிறை தண்டனை. உலகெங்கும் பரவி வரும் ஃபிளேம் கணனி வைரஸ் தொடர்பில் இலங்கையிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ඉදිරියේදී මෙම පරිගණකයේ වෛරසයේ විවිධ ප්‍රභේද නිකුත් වීමට ඇත්තටම හැකියාව වැඩි. எகிப்தின் முன்னாள் ஜனாதிபதி ஹாஸ்னி முபாரக்கிற்கு ஆயுட்கால சிறை தண்டனை. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை தற்போது தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்த வண்ணம் உள்ளது. எரிபொருள் விலையின் தற்போதைய நிலை தொடர்பில் அடுத்து நாம் ஆராய்வோம். அமெரிக்க வர்த்தக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $82.56 நீட்டு காணப்பட்டது. கடந்த மார்ச் மாதத்தில் பதிவான அதிக விலையுடன் ஒப்பிடுகையில் 22% வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. பிரித்தானிய வர்த்தக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $98 வரை நீட்டு வீழ்ச்சியடைந்திருந்தது. 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் பின்னர் இந்த வர்த்தக சந்தையில் பதிவான ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் குறைந்த விலை இதுவாகும். கடந்த வருடம் அக்டோபர் 4ஆம் தேதியின் பின்னர் மசகு எண்ணெயின் குறைவான விலை இதுவென ராய்டர்ஸ் செய்திச் சேவை குறிப்பிடுகின்றது. எனினும் கடந்த 31ஆம் தேதி லங்கா இந்தியன் நிறுவனம் 1 லிட்டர் டீசலின் விலையை $2 அதிகரித்தது. உலக வர்த்தக சந்தையில் எரிபொருளின் விலை வீழ்ச்சியடைந்த போதிலும் நாட்டின் எரிபொருள் விலை ஏன் குறைவடையவில்லை? මේ පහළ යාම ආරම්භ වෙන අවස්ථාව වෙනකොටත් තෙල් සංස්ථාව පෙට්‍රල් ලීටරයක් රුපියල් 6කුත් භූමි விலை வீழ்ச்சியடைகின்ற சந்தர்ப்பத்தில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $6 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $9 குறைத்திருந்தது. இந்த விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்தால் அடுத்த சில வாரங்களுக்குள் எரிபொருள் விலை தொடர்பாக மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். 2002ஆம் ஆண்டு இந்தியன் ஆயில் நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் எரிபொருளின் விலையை அவர்களே தீர்மானிப்பதற்கான சுதந்திரம் வழங்கப்பட்டது. எரிபொருள் கூட்டுத்தாபனம் என்ற ரீதியில் எந்த வகையிலும் எரிபொருளின் விலையை உயர்த்துவதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை. எரிபொருள் என்பது லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வளமாகும். அவ்வாறு எனில் நாம் ஏன் நட்டத்தை எதிர்நோக்குகின்றோம்? உலக வர்த்தக சந்தையில் விலை வீழ்ச்சியடையும் போது அதன் அனுகூலத்தை ஏன் மக்களுக்கு வழங்க முடியவில்லை? இது மக்களின் தவறல்ல, அரசு நிதி நிர்வாகத்தில் காணப்படும் குறைபாடாகும். அதனால் அரசாங்கத்தின் குறைபாட்டை மக்களின் மீது சுமத்துவது அநீதியாகும். தமது ரூபாவை பலப்படுத்தியமை தொடர்பில் அரசாங்கம் அறிந்திருக்க வேண்டும். டாலரின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். டாலருடன் ஒப்பிடுகையில் ரூபாவின் பெறுமதியும் அதிகரிக்க வேண்டும். இதனூடாக சர்வதேச வர்த்தக சந்தையில் இடம்பெறும் நிகழ்கால விலை வீழ்ச்சிகளில் காணப்படும் பயனை மக்களுக்கு விரைவில் பெற்றுக் கொடுக்க வேண்டும். කතාවක් තියෙන සමහර අයට වාසි වෙනකොට කන් ඇහෙනවා. අවාසි වෙනකොට කන් ඇහෙන්නේ නැහැ. சிலர் நன்மை கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் கவனம் செலுத்துவார்கள். நட்டம் ஏற்படும் போது அவதானம் செலுத்த மாட்டார்கள். இந்த அரசாங்கமும் அவ்வாறு செயற்படுகிறது. உலக சந்தையில் விலை உயர்வடையும் போது கவனம் செலுத்துகின்றனர். எனினும் உலக சந்தையில் விலை வீழ்ச்சியடையும் போது அது தொடர்பில் அவதானிப்பதில்லை. அரசாங்கத்தின் ஊழல் மற்றும் அரசாங்க அமைச்சர்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்காகவுமே இவ்வாறு செயற்படுகின்றனர். இது அநீதியானதாகும். சர்வதேச நாணய நிதியம் குறைக்க சொல்லும் போது குறைக்கின்றனர், அதிகரிக்க சொல்லும் போது அதிகரிக்கின்றனர். බස්සන්න කියනකොට බස්සනවා. උස්සන්න කියනකොට උස්සනවා. எரிபொருள் விலை நாளுக்கு நாள் உயர்வடைகிறது. எனினும் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த ஒரு வாரம் செல்லும் என்று அரசாங்கம் கூறுகிறது. விலை வீழ்ச்சியடைந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு அரசாங்கமும் எரிபொருள் விலையை குறைக்கவில்லை. இந்த அரசாங்கம் மக்களுக்கு அழுத்தத்தை பிரயோகிக்கும் போது நாம் வாழ்வதற்கு மிகவும் சிரமப்படுகின்றோம். நீதியாக தொழிலை மேற்கொண்டாலேயே எம்மால் வாழ முடியும். இது மிகவும் சிரமமாக உள்ளது.
මේ තියෙන ප්‍රවණතාවය දිගටම තිබුණොත් இவ்வாறே தொடர்ந்து விலை நிலவுமாயின் நாம் கொள்வனவு செய்யும் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $90 வீழ்ச்சி அடையுமாயின் எமது மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க முடியும். கடந்த சில மாதங்களுக்குள் 20 பில்லியன் நட்டத்தை நாம் எதிர்நோக்கியுள்ளோம். எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் உலக வர்த்தக சந்தையில் விலை அதிகரிக்கப்பட்ட போதும் நாம் விலையை அதிகரிக்கவில்லை. ඉහළ දැම්මේ නැහැ. இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. புத்த பெருமானின் போதனைகளை அரசு தலைவர்கள் பின்பற்றுவார்களாயின் நிகழ்காலத்தில் உலக மக்கள் எதிர்கொள்ளும் உள்ளக மற்றும் சர்வதேச மோதல்களை சீரான முறையில் முடிவுக்கு கொண்டுவர முடியும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற 2600வது சம்புத் தத்வ ஜெயந்தி நிகழ்வில் இன்று முற்பகல் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார். 58 உலக நாடுகளைச் சேர்ந்த மகா சங்கத்தினர் உள்ளிட்ட 2500 பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். பௌத்த தர்மம் போதிக்கும் தசராஜ தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சியாளர் நாட்டில் நல்லாட்சி செய்வாராயின் அந்த நாட்டின் மக்களும் ஆட்சியாளரும் வெற்றிகளை பெற்று வாழக்கூடிய சூழல் உருவாக்கும் எனவும் இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மீது செலுத்தும் அன்பு மற்றும் கருணையின் ஊடாகவே சமூகத்தை செயற்படுத்த முடியும் என ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டுள்ளார். காவத்தை வராபிட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீயினால் 2 பெண்கள் உயிரிழந்தமையை கொலைச்சம்பவமாக கருதி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவத்தில் உயிரிழந்த 2 பெண்களினதும் இறுதிக் கிரியைகள் இன்று மாலை நடைபெற்றன. காவத்தை வராப்பிட்டிய பிகாரி வீதியில் வீடொன்று தீப்பற்றியதில் 58 வயதான தயாவதி 51 வயதான திலகாவதி ஆகிய சகோதரிகளின் சடலங்கள் கடந்த 30ஆம் தேதி அந்த வீட்டிலிருந்து மீட்கப்பட்டன. இருவரினதும் பூத உடல்கள் நேற்று முதல் இன்று மாலை வரை வராப்பிட்டியவில் உள்ள உயிரிழந்தவர்களின் சகோதரி ஒருவரது வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. சம்பிரதாயங்களின் பின்னர் இறுதிக்கிரியைகள் இன்று மாலை நடைபெற்றன. இந்த இரு சகோதரிகளின் வீடு அமைந்துள்ள காணியில் அவர்களது சடலங்கள் புதைக்கப்பட்டன. இதேவேளை சம்பவம் தொடர்பில் சப்ரகமு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் கண்காணிப்பின் கீழ் 3 விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. இந்த சம்பவம் ஒரு குற்ற செயலாக இருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்கள் தற்போது வெளியாகி இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். சம்பவத்துடன் தொடர்புடைய பிரேத பரிசோதனை அறிக்கை, ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை மற்றும் மின் பொறியியலாளர்களின் அறிக்கை என்பவற்றை பெற்றுக் கொள்ள உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அந்த பகுதியில் முன்னெடுக்கப்படும் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் பொருட்டும் பிரதேசத்தின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் போலீஸ் விசேட அதிரடி படையினரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். குற்றங்களை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நேற்று முதல் கருத்து கணிப்பொன்றை நடத்தி வருகின்றது. www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்தில் மாலை 6 மணியளவில் இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற கருத்துக்களை இவை. நாட்டில் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என 23% தமது கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர். 77% குற்றங்களை தடுப்பதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். கணனி தற்கால உலகில் தவிர்க்க முடியாத ஓர் சாதனமாகும். எமது கணனியில் உள்ள தகவல்கள் எம்மை அறியாமல் கவரப்பட்டால் ஃப்ளேம் திருடுவதை கைவந்த கலையாக கொண்ட புதியதோர் கணனி வைரஸ். டூகு மற்றும் ஸ்டக்நெட் என்ற கணனி வைரஸ்களின் வரிசையில் தற்போதுள்ள பாரிய வைரஸாக இது கருதப்படுகிறது. இந்த வைரஸை இணையதளங்களின் ஊடாக கட்டுப்படுத்த முடியும் என தொழில்நுட்பவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
எனினும் இந்த வைரஸினை கட்டுப்படுத்தும் தொலைவில் உள்ள கட்டுப்பாட்டு நிலையங்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியாதுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த வைரஸ் மூலம் கணினிகளில் உள்ள தரவுகள் திருடப்படுகின்றன. வைரஸ் தரவுகளை அல்லது கடவுச்சொல்லை திருடி குறித்த கணினியின் திரையை முற்றுமுழுதாக கட்டுப்படுத்திவிடும். சப்தத்தை பதிவு செய்து தரவுகளை வைரஸ் கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு அனுப்பும் திறன் இந்த வைரஸுக்கு உள்ளது. වෛරසයේ පාලක මධ්‍යස්ථානවලට යොමු කිරීමේ හැකියාව පවා මේ වෛරසයේ තියෙනවා. මේත් සොයාගෙන තිබුණේ ஈரானின் தரவு களஞ்சியத்தில் உள்ள தகவல்களை திருடும் நோக்கிலும் ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள கணனி வலையமைப்பில் உள்ள தரவு களஞ்சியத்தில் உள்ள தரவுகளை திருடுவதற்காகவும் இந்த வைரஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளாந்தம் இணையதளத்தை செயற்படுத்தும் பாவனையாளர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படும் என கூற முடியாது. කරන සාමාන්‍ය ජනතාවට ප්‍රශ්නයක් වෙයි කියලා හිතන්න අමාරුයි. கணனி வலையமைப்பின் ஊடாகவும் பென் டிரைவின் ஊடாகவும் இந்த வைரஸ் வியாபிக்கலாம் என்பது நிபுணர்களின் கருத்தாகும். දැනට ලංකාවෙන්න இலங்கையில் இதுவரை இதனுடன் தொடர்புடைய எந்த ஒரு சம்பவம் தொடர்பிலும் பதிவாகவில்லை. நாட்டின் அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு இந்த வைரஸ் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளனர். මේ ගැන අවධානයක් සිටිනවා. ඉදිරියේදී මෙම පරිගණකයේ எதிர்காலத்தில் இந்த வைரஸ் பல்வேறு வகையில் பெருகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் உள்ளன. ஆதலால் தமது விண்டோஸ் சிஸ்டமை அனைத்து சந்தர்ப்பத்திலும் அப்டேட் செய்யும் வகையில் ஆன்டிவைரஸ் சிஸ்டத்தை எப்போதும் அப்டேட் பண்ணி வையுங்கள். இதன் மூலம் இந்த வைரஸினால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முடியும். ඉතාම දුරට අවම කර ගැනීමට හැකියාව තියෙනවා. எரிபொருள் விலையேற்றம் தொடர்பில் எமது இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையை அதிகரிப்பதற்கு முன்னர் இங்கு அதிகரிக்கின்றனர், எனினும் குறைப்பதற்கு விருப்பமில்லை என SW சமந்த தெரிவித்துள்ளார். இவ்வாறான கருத்துக்களால் நாட்டின் அமைச்சரவை கேலிக்குரியதாகியுள்ளது. பூத்திக சஞ்சீவ இந்த அரசாங்கத்தால் இவற்றை செய்வது கடினம், எனினும் மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பதற்கு முன்னரே இங்கு விலை அதிகரிக்கப்படுகின்றது. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் 15 வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய சம்பவத்தின் குற்றவாளியான லண்டன் தேம்ஸ் பௌத்த விகாரையின் தேரருக்கு லண்டன் நீதிமன்றம் 7 வருட சிறை தண்டனை விதித்துள்ளது. 1970 ஆண்டுகளில் சிஸ்டிக் பிராந்தியத்தில் சிறுமி துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்டமை 4 வகையான குற்றச்சாட்டுகளில் தேரர் குற்றவாளியாக நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன் பிரகாரம் பாலியல் துஷ்பிரயோக நபர்களின் பட்டியலில் தேரரின் பெயரையும் உள்ளடக்குவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக BBC உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் சிறுவர்களுடன் தொடர்புடைய எந்தவொரு நடவடிக்கையிலும் எதிர்காலத்தில் தேரர் ஈடுபடுவதற்கும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கலிகமுவை அண்மித்த பகுதியில் மெச்சரணி பொசன் வலயம் அமைக்கப்பட உள்ளது. கலிகமுவ நகரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் மெச்சரணி பொசன் வலயம் அமைக்கப்பட்டு வருகின்றது. அலங்கார பந்தல்கள், வெளிச்சக்கூடுகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளதுடன் மக்களின் நலன் கருதி அன்னதான நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளன. அண்மையில் நடத்தப்பட்ட பக்தி கீத இசை போட்டியின் இறுதி சுற்றுக்கு தெரிவான 10 குழுக்கள் பொசன் பௌர்ணமி தினத்தில் பக்தி கீதங்களை இசைக்க உள்ளனர். மெச்சரணிய பொசன் வலயத்தில் பாடசாலை மட்டத்திலான அலங்கார வெளிச்சக்கூடுகளின் போட்டிகளை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான ஓவிய போட்டியும் 5ஆம் தேதி காலை கலிகமுவ கனிஷ்ட வித்தியாலயத்தில் இடம்பெற உள்ளன. இந்த பொசன் வலயத்தை பார்வையிட வருமாறு அனைவரையும் பெருமிதத்துடன் அழைக்கின்றோம். கலிகமுவை அண்மித்த பகுதியில் இந்த பொசன் வலயத்தை நடத்துவதற்கும், குறிப்பாக கேகாலை மாவட்டத்தில் உள்ள பௌத்த பெருமக்களுக்கும், விசேடமாக சிறுச ஊடகத்திற்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.